ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நற்செய்திக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர். ஏன்? அபாக்குக்கு 2:4 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். இவன் கொடுக்கிற நம்பிக்கை அவனுக்கு நிரந்தர உயிர்ப்பையும் வாழ்வையும் கொடுக்கிறது. ஆகவே அவர்கள் பேறு பெற்றோர். யோவான் நற்செய்தி 11:40 வாசிக்கிறோம், மார்த்தாள், நீ விசுவசித்தால் கடவுளுடைய மகிமை காண்பாய். கடவுள் மீது தன் நம்பிக்கையை வைக்கின்ற பொழுது அவனுடைய மகிமை காணும்படியான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவரை நம்புவோர் பேறு பெற்றோர். மார்க்கு 9:23 வாசிக்கிறோம், நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்கிறார். இவர்கள் கொடுக்கிற நம்பிக்கை எல்லாவற்றையும் நிகழ வைக்கிறபடினாலே இவர்கள் பேறு பெற்றோர். யாக்கோப்பு 5:15 வாசிக்கிறோம், நம்பிக்கை உள்ள மன்றாட்டு, விசுவாசம் உள்ள ஜெபம் நோயாளியை குணப்படுத்தும். ஆகவே இவர்கள் ஜெபம் தேவ வல்லமை வெளிப்படுத்தி சுகத்தை கொடுக்கிறபடினாலே இவர்கள் பேறு பெற்றோர். ரோமர் 9:33 வாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புவோர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்புகிற அப்படின்னாலே யாரையும் வெட்கப்படுத்தாதபடி கடவுள் அவரை உயர்த்துகிறார். ஆகவே இவர்கள் பேறு பெற்றோர். ரோமர் 9:16-17 வாசிப்பது போல ஆண்டவர் மீது கொள்கிறபடினாலே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறபடினாலே வாழ்வையும் கடவுளுக்கு ஏற்புடைய நிலையும் அவர்கள் அடைகிறார்கள். ஆகவே இவர்கள் பேறு பெற்றோர். நாமும் ஆண்டவர் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டவராய் வாழ்ந்து பேறு பெற்றவராய் திகழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.